अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சரம உபதேசமான 5 வார்த்தைகளில் 3வது வார்த்தையில் 5 கைங்கரியங்களை பண்ணலாம் அப்படின்னு சாதித்தார். அதில் 4வது கைங்கரியம் துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணுதல். இது ஸ்ரீபாஷ்யக்காரர் மூலமாக நமக்கும் நம்பெருமாள் விதித்த கட்டளை. துவயம் அர்த்தானுசந்தானேன சகசதா ஏவம் வக்தா யாவத் சரீரபாதம் அத்தையோ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு பெருமாளே சாய்ச்சிருக்கார். அதை நமக்கு பாஷ்யக்காரர் சாய்ச்சிருக்கார். இந்த அர்த்தத்தை எப்போவுமே பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியில் மூழ்கி பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்தை நன்னா ஸ்ரீபாஷ்யக்கார பந்தானம் ஆத்மனா தரிசித்தம் புனஹா அப்படின்னு இருக்கக்கூடிய பெருமையாளரான சுவாமி தேசியன் ஸ்ரீசூக்தியை கொண்டு அந்த துவயத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். சுவாமி தேசிகன் துவயத்தினுடைய அர்த்தத்தை பல படிகளில் சுருக்கமாகவும் விஸ்தாரமாகவும் படிப்படியாக சாய்ச்சிருக்கார். அந்த படிப்படியாக சாய்க்கச்சே முதல்ல ரகசிய பதவி அப்படின்ற கிரந்தத்தில் சாதிச்சதை நேற்று இது பண்ணோம். இன்னைக்கு அது சுருக்கமான அர்த்தம், இன்னைக்கு கொஞ்சம் விசதமான அர்த்தம். ரகசியத்திரையாதி கிரந்தங்கள்லாம் ரொம்ப விபுலமாக சாய்ச்சிருக்காரு. அதெல்லாம் நாம் அதிகரித்து அர்த்தானுசந்தானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இல்லைன்னாலும் சுவாமி தேசிகன் காட்டின வழியில் ரொம்ப சுருக்கமாக நேற்று பார்த்தோம். கொஞ்சம் இன்னும் விவரணமாக கொஞ்சம் பார்க்குறோம் இன்றைக்கி. அது ரகசியத்திரைய சுழக்கம் அப்படின்ற கிரந்தத்தில் துவயாதிகாரம் சாதிச்சிருக்கார். அதனுடைய கடைசியில் எல்லாம் பாசுரங்களாக இருந்தால் நமக்கு மனசில் சுலபமாக படியும் அப்படின்றதுக்காக பாசுர ரூபேண பண்ணிருக்கார். அதே மாதிரி துவயச்சுருக்குன்னு ஒரு பிரபந்தம் அருள் இருக்கார். அதுலேயும் இந்த துவயத்தினுடைய அர்த்தத்தை கடைசியில் அதே பாசுரத்தை அங்கேயும் கையாண்டிருக்கார். அதனால் அந்த பாசுரத்தில் சொன்ன அர்த்த விசேஷங்கள் ரொம்ப விசேஷம்ன்றது நமக்கு தெரியுது. எப்படின்னா ரகசியத்திரை சுழக்கத்துலேயும் அந்த பாசுரத்தை பாடியிருக்கார், அதே பாசுரத்தை துவயச்சுருக்குலேயும் பாடியிருக்கார். அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது அப்படின்றது தெரியுது. 2 தடவை கையாண்டிருக்கிறதுனால. சேர்க்கும் திருமகள் சேர்த்தில் மன்னுதல் சீர் பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள் இலக்காம் வடிவில் இணையடிகள் பார்க்கும் சரணதில் பற்றுதல் நன்னிலை நாம் பெரும் பேறு ஏற்கின்ன வெள்ளைகளெல்லாம் களையற எண்ணினமே. சேர்க்கும் திருமகள் சேர்த்தியில் மன்னுதல் சீர் பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள் இலக்காம் வடிவில் இணையடிகள் பார்க்கும் சரணதில் பற்றுதல் நன்னிலை நாம் பெரும் பேறு ஏற்கின்ன வெள்ளைகளெல்லாம் களையற எண்ணினமே. இந்த பாசுரத்துக்கு முதல்ல பதார்த்தத்தை சேவிச்சிடுவோம், பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விசேஷமான அர்த்தத்தை, அதாவது அதில் எத்தை சுருக்கி சொல்லிருக்காரோ அதை கொஞ்சம் விசதமாக பார்ப்போம். சேர்க்கும் திருமகள், சேர்க்கும் சேர்க்கின்ற திருமகள் பிராட்டி, சேர்க்கின்றன்னா நம்மையெல்லாம் சேர்க்கின்ற, எங்கே சேர்க்கா? எம்பெருமானுடைய திருவடிகளில் நம்ம சேர்க்க பிராட்டி அப்படின்னு அர்த்தம். சேர்க்கும் திருமகள் சேர்த்தியில் அந்த பிராட்டியும் அந்த பெருமாள் என்ன
பெருமாளோடு அவள் என்ன எப்படி இருக்கா, பெருமாளோடு சேர்ந்து இருக்கா. அந்த சேர்த்தியின் மன்னுதல், அந்த எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கிறதுல மன்னுதல் ஸ்திரத்தன்மையாக இருக்கா. என்றைக்கோ ஒரு நாளைக்கு பெருமாளோடு இருக்கான்னு இல்லை, எப்பவும் பெருமாளோடு இருக்கா. அதனால் நம்மெல்லாம் எம்பெருமான் திருவடிவாரத்தில் சேர்க்கக்கூடிய திருமகள் லக்ஷ்மி அப்படின்லாம் சொல்லலை, திருன்ற சப்தத்தினால சொல்லி திருமகள்னு சொல்லியிருக்கேன். ஸ்ரீ சப்தத்தினால சொல்லியிருக்கேன். சேர்க்கும் திருமகள் சேர்த்தியின் மன்னுதல், அந்த சேர்த்தி எம்பெருமானோட சேர்த்தி இருக்குது, அவளுடைய சேர்த்தி அது ஸ்திரத்தன்மையாக இருக்குது. சீர் பெரியோர்க்கு அவள் ஸ்திரத்தன்மையாக இருக்கிறதுனால தான் நம்ம பெருமாள் இடத்துல அவள் சிபார்ச்சி பண்ணி சேர்க்காளே, அப்புறம் நாமும் ஸ்திரமாக அங்கே இருக்கோம். அவள் எப்படி எம்பெருமான இடத்துல ஸ்திரமாக இருக்காளோ அதுபோல் நாமும் அப்புறம் எம்பெருமானை விட்டு பிரியாதவாளாக இருக்கும். சரி, சேர்த்தியில் மன்னுதல் சீர் பெரியோர்க்கு. சீர் பெரியோர்க்கு அப்படின்னா சீர்மையினால, கல்யாண குணங்கள்னால பெரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு. ஏன்னா எம்பெருமான் வந்து ஹேய பிரத்தினீக தேசத்தி கல்யாணிகத்தானனாக இருக்கிறதுனால அவன் எம்பெருமான் வந்து சீர் பெரியோர்க்கு. ஏற்கும் குணங்கள், ஏற்கும் குணங்கள்னால் அவனுக்கு ஏகப்பட்ட குணங்கள் இருக்குது, கல்யாண குணங்கள் நிறைந்தவன். அதில் ஏற்கும் குணங்கள் தக்கனவான குணங்கள், அதாவது நமக்கு என்ன வேணுமோ அந்த குணங்களை நாம் அனுசந்தானம் பண்ணுறோம். இப்போது ஒருத்தருக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால், பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, இன்னும் எத்தனையோ கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, யாருக்கு எங்கே வந்து பணம் வேணுன்றவன் இந்த ஒரு இடத்துல பணம் வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த பணம் இருக்கிறத நினச்சி அது பண்ணுவேன். படிப்பு இருக்கிறத வச்சு உங்ககிட்ட டியூஷன் சொல்லிக்கலான்னு வந்தேன், படிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு. தான தர்மம் பண்ணுறவனை பார்த்து உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு வந்தேன். கம்பெனி வச்சுருந்தானே, அவனே கம்பெனி வச்சுருந்தானே, நீ கம்பெனி வச்சுருக்க எனக்கு ஒரு வேலை கொடு அப்படின்னு. அதை போல் பெருமாள் அனந்த கல்யாண குணனாக இருக்கிற இடத்துல நமக்கு அவனை அடையிறதுக்கு என்னென்ன குணங்கள் அவன் இடத்துல தேவையோ அந்த குணங்களை நாம் பண்ணுறோம். அதனால் ஏற்கும் குணங்கள், தக்க குணங்கள் இருக்குது. இலக்காம் வடிவில், அந்த எம்பெருமானுக்கு தகுந்த குணங்கள் என்ன, அதுக்கு அப்புறம் இலக்காம் வடிவு. அந்த எம்பெருமான் ஆசிரியர்கள் எம்பெருமான் ஸ்வரூபத்தை நாம் தியானம் பண்ண முடியாது. அதே எம்பெருமான் அதுக்காக தான், தன்னை தியானம் பண்ணுறதுக்காக தான் அவன் வந்து ஒரு திருவுருவம் வச்சுட்டுருக்கான். தமருகந்த உருவம் அவ்வுருவம் தானே அப்படின்ற ரீதியில். அதனால் அந்த திருவுருவம் இலக்கான திருமேனி. இணையடிகள், இலக்காம் வடிவில் இணையடிகள். அந்த எம்பெருமானுடைய திருமேனி இருக்கு, அந்த திருமேனி மொத்தம் கூட நமக்கு அனுபவிக்க முடியாது. அதில் நமக்கு என்ன இருக்குது, அந்த திருமேனி வடிவு இருக்குதே, அதில் இணையடிகள், ஒன்றோட ஒன்று சதிருஷமாக இருக்கக்கூடிய திருவடி இருக்குதே, அந்த சதிருஷமாக இருக்கிறது அப்படின்றது என்னன்னா, ஸ்திரமாக இருக்கவனுக்கு சதிருஷமாக இருக்கும் திருவடி, நகராத. அதாவது இந்த இதெல்லாம் கூட அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு காலையும் ஒன்றா வச்சுப்பான். அது மாதிரி அந்த ஸ்திரத்தன்மையில் இருக்கிறத வந்து, அதாவது எப்போ ஆசிரித்தாள் நம்ம திருவடியை பற்ற போகிறா, நாம் அவள் கை கொள்ள போகிறோம் அப்படின்னு அப்படியே அவன் ஸ்திரமாக அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய. அதனால் வடிவில் இணையடிகள் அப்படின்னு சாட்சர். இலக்காம் வடிவில் இணையடிகள், அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய திருவடிகள், அவனுடைய குணங்களும் திருவடிகளும் பார்க்கும் சரணதில். சேத்தனர்களில் பிரதானமாக எதை பார்க்கா, அவனுடைய திருவடியும் அந்த நம்ம ஏற்கக்கூடிய குணங்கள் என்னது, நேற்று சொன்னோம், வாத்சல்ய சுவாமித்வ சௌலபிய சௌசீல்யம் அப்படின்னு சொன்னோம். அது இந்த அப்படி இருக்கக்கூடிய பார்க்கும் சரண், இந்த சேத்தனர்களால் பிரதானமாக பார்க்கும்னா அது எண்ணப்படுகிற உபாயமான ஸ்ரீமன் நாராயணனும்,
பார்க்கும் சரண் அதில் பற்றுதல். அந்த உபாயமாகிற எம்பெருமானிடத்தில் மகா விஸ்வாசத்தோடு கூடிய பற்றுதல் பரநியாசமும். நம் நிலை, அதுக்கப்புறம் நம்முடைய நிலை. நம்முடைய நிலை என்ன? இந்த பரநியாஸ் தவிர வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு நமக்கு கைமுதலே கிடையாது. அந்த கைமுதல் இல்லாததுனால தான் பரநியாசம் பண்ணுறோம். அதனால் நம்முடைய நிலை என்ன? வேறு உபாயத்தில் அதிகாரமற்றதான நம்முடைய நிலை. நாம் பெரும் பேரு நாம் அடையக்கூடிய இதனால் இந்த பரநியாசம் பண்ணுறது, அந்த பரநியாசத்தினால் நாம் பெறக்கூடிய பிரதான பலன் ஆறு, அந்த எம்பெருமானி ஸ்ரீமன் நாராயணனும். ஏற்கின்ன சேத்தனன் கை கொள்ளக்கூடிய எல்லைகளாகிய பகவத் பாகவத கைங்கரியம். பெருமாளை அடையிறது மாத்திரம் இல்லை பிரதான பலனா. அந்த பெருமாளை அடைஞ்சி நம்ம மேலே என்ன பண்ணுறோம்? பெருமாளையும் அடைஞ்சி அதுக்கப்புறம் அவனை அனுபவத்தினால அனுபவ ஜனித்த பிரீத்தி, அனுபவத்தினால உண்டார பிரீத்தி, அந்த பிரீத்தினால் நம்மால் செய்யக்கூடிய கைங்கரியம். வெறும் இருக்க விட்டாத பிரீத்திகாரித்த அசேஷ சேஷவருத்தி அப்படின்னு இருக்கோல்ல, அதான் அந்த எல்லைகள் பகவத் பாகவத கைங்கரியம் முதலியன எல்லா களையறவு. அந்த கைங்கரியம் எப்படி இருக்கணும்னா எல்லா களையறவு, எந்த விதமான தோஷமும் இல்லாததானே. அகங்கார மமக்கார தோஷங்கள் இன்னும் மற்ற என்னென்ன தோஷங்களோ அதெல்லாம் இல்லாததானே. களையற எண்ணினமே. அதனால் எல்லா கலைகளும் நீங்கள் பெற்ற அந்த கைங்கரியம் இருக்குதே, அதை இந்த துவயத்திலே எண்ணினோம், சிந்தித்தோம் அப்படின்னு சொல்கிறேன், அனுசந்தித்தோம். அதனால் இந்த துவயத்தில் சேர்க்கும் திருமகள் என்ன, அந்த திருமகள் சேர்த்தியில் மன்னுதல் ஸ்திரமாக இருக்கிறது என்ன, சீர் பெரியோர்க்கு அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த நம்ம கை கொள்ளக்கூடிய குண விசேஷம் இருக்குதே, அப்படிப்பட்ட பெரியோனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள். அந்த குணங்களில் அந்த அப்புறம் நாம் எம்பெருமானை எப்படி பத்துறோம்? அவனுடைய திருமேனி, அந்த திருமேனியுடைய ஏகதேசமாக இருக்கக்கூடிய திருவடியை பத்திரம். ஏற்கும் குணங்கள் வடிவில் இலக்காம் இணையடிகள். அப்புறம் பார்க்கும் சரணதில், அவனை எம்பெருமானை நாம் எப்படி பார்க்குறோம்? சரணமாக பார்க்குறோம், உபாயமாக பார்க்குறோம். அதாவது வேறு விதமாக ரக்ஷகனா அப்படிலாம் பார்க்கல, உபாயமாகவே பார்க்குறோம். ஏன்னா நம்மளால் உபாயம் பண்ண முடியாது, அதனால் அவனையே உபாய ஸ்தானத்தில் நாம் பார்ப்போம். அதனால் பார்க்கும் சரணதில், அப்படி உபாயமாக பார்த்து நாம் என்ன பண்ணுறோம்? பற்றுதல், அவனை பரநியாசம் பண்ணுறோம். நம் நிலை, நம்முடைய நிலை என்ன? வேறு எந்த விதமான உபாயத்தையும் அனுஷ்டிக்க முடியாத அகிஞ்சனாதிகாரியாக இருக்கக்கூடிய நன்னிலை. அப்படி இருக்கக்கூடிய நம் நிலை அந்த கார்பண்யத்தோடு கூட மகா விஸ்வாசத்தோடு கூட நாம் இருக்கோம். நாம் அகிஞ்சனாதிகாரியாக இருக்கோம், அந்த நன்னிலை. அப்புறம் இப்படி இருக்கிறது பற்று, எம்பெருமானை இப்படி பற்றி இருக்கிறதுனால நாம் பெரும் பேர் என்ன அப்படின்றத பார்த்தோம். பெரும் பேர் அந்த எம்பெருமானே. எம்பெருமான் திருவடியை பற்றினோம், உபாயமாக இருக்கிற எம்பெருமான் திருவடியை அவனே நமக்கு உபேயமாகவும் அங்கே போய் நாம் அடைய போகிறோம். பெரும் பேரு, அந்த பெரும் பேரு அவனை பெற்ற உடனே நமக்கு என்ன ஆகுது? எல்லா களையறவு, எல்லா தோஷமும் நம்ம இடத்துல நீங்கி போகிறது. எல்லா தோஷமும் நமக்கு நீங்கி போகிறது. களையறவு எண்ணினமே, இந்த அர்த்தங்களை நாம் இந்த பாசுரத்தில் எண்ணினோம். துவயத்தினுடைய அர்த்தத்தை எண்ணினோம்னு சொல்கிறார். இதனுடைய விசேஷ அர்த்தங்களை அடுத்தத்தில் பார்ப்போம். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம்.